Accessible AI, empowering the visually impaired in software engineering. This YouTube channel is dedicated to bringing knowledge about AI and software engineering to everyone, including the visually impaired. Any machine voice you hear is a screen reader, which reads out the content on the screen for our visually impaired viewers. ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு ஏஐ உலகம் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம ஜெமினியில் வந்து புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு லக்ஷ்மண் நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. லக்ஷ்மண். ஹலோ, வணக்கம் லக்ஷ்மணன். நான் இன்னைக்கு ஜெமினியில் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ஃபீச்சர்ஸ். ஆல்ரெடி அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம், பட் அந்தளவுக்கு எதுவுமே கிளியராக பேசிக்கல. ஆடியோ ஓவர்வியூ. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஜெமினிலே அவைலபிளாக இருக்குது. இது நோட் புக் எல்எம்ல தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் நோட் புக் எல்எம்ல அது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஜெமினியில் ட்ரை பண்ணேன். ஒரு காட்சி எனக்கு ஆடியோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆடியோ ஓவர்வியூ வந்து என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது, ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியுது. நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீக் வந்து தினேஷ் குமார்னு சொல்லி ஒரு ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் அவங்களும் நாங்கள் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுமே இந்த டெக் ஓரியன்ட், அவங்களும் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. டெக் ஓரியன்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க இப்போ அவங்கள பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜெமினியோட ஆடியோ ஓவர்வியூ, அது எப்படி, அது ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி இருக்கு, அவுட்புட் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். தினேஷ் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? கால்ல இருக்கீங்களா? No clickable no button. Close upload file menu. Upload file options grouping. தினேஷ் மேபி அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். Clickable enter a prompt. ஓகே அருணா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுங்க. நோட் புக் எல்எம்ல இந்த ஆடியோ ஓவர்வியூ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி லைட்டாக சொல்லுங்கள். ஸோ நோட் புக் எல்லாம் மொபைல் ஆப்லேயே வந்து அது ஆடியோ ஓவர்வியூ இருக்குது. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெப்சைட்டோ யூடியூப் லிங்கோ இல்லை டெக்ஸ்ட்டோ போட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆடியோ ஓவர்வியூன்னு கொடுத்தோன்னா ஒரு 2 பேர் வந்து அதில் இருக்கிறத வந்து பற்றி பேசுகிற மாதிரி அழகாக வந்துடும். அதில் நம்ம நடுவில் இன்டரப்ட் பண்ணியும் நம்மளால் பேசவும் முடியும், நம்ம கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. பட் ரீசெண்டாக லக்ஷ்மண் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது ஜெமினி ஆப்லேயே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் ஈவன் நம்ம ஜெமினிலேயே பண்ணலாம். பட் இதில் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வரும், டேரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் வந்து கேட்க முடியாது. அது ஃபைலோட அப்லோட் பண்ணி அந்த ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணலாம். ஐ திங்க் டவுன்லோட் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ காமிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ChatGPT கிட்ட கேட்டு எனக்கு 2025 ஏஐ இதை பற்றி ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி கொடு. 1 பேஜுக்கு ரொம்ப கம்மியான டெக்ஸ்ட் இருக்கணும், ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பிடிஎஃப்ல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ChatGPT கிட்ட கேட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் நாங்கள் ஜெமினிக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆடியோ ஓவர்வியூன்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது காப்பி பண்ணி ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணாது. ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும், அந்த ஃபைல்ல பத்தின ஆடியோ ஓவர்வியூ தான் இது ஜெனரேட் பண்ணும். சோ out of edit heading left clickable enter a prompt main landmark enter GENERATE space AUDIO space OBERVIEW. ஓகே, நான் prompt டைப் பண்ணிட்டேன், ஜெனரேட் ஆடியோ ஓவர்வியூ. இப்போ ஒரு ஃபைல் அட்டாச் பண்றேன். நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ண ஃபைல் அப்லோட் பண்றேன். Open upload file mid upload file option button add button upload files dot document button open items view tree view level items view list WhatsApp stack items gallery row desk doc items view open dialog file name books 2 of Ajit Pandian 1 of items view downloads row items view list today grouping expanded AI line in line 2025 selected Google Gemini document main landmark enter a prompt here edit multi-line generate audio overview. ஓகே, ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த prompt சென்ட் பண்றேன். No previous graphic. Generate audio overview. Just a sec.
கொஞ்சம் டைம் ஆகும். ஆடியோ ஜென்ரேட் ஆகுறதுக்கு 2-3 மினிட்ஸ் ஆகும். யூஸ்வலி 2-3 மினிட்ஸ் ஆகுது. Button listen. Great comma. Your audio. You can leave this chat in the meantime. Dot. ஓகே, அது வரைக்கும் ஏதாவது நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நோட்புக் ஆப்பும் இருக்குது. பட் நான் ரீசெண்டாக notebook lm.google.com பார்த்தேன். ஸோ நம்ம நோட்புக் ஆப்பில் சைன்இன் பண்ணி என்ன பண்ணோமோ அதில் வந்து அதெல்லாம் வந்து வெப் வெர்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்துடும். அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் பார்த்தேன் ரீசெண்டாக. நோட்புக் எல்எம் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆடியோ ஓவர்வியூ இருக்குது, சேட் பண்ணலாம், ஆடியோ இன்டரப்ஷன்ஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து மைண்ட் மேப்னு ஒன்று பார்த்தேன். ஸோ மைண்ட் மேப்பில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம குவிஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு இவங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணாங்களா லக்ஷ்மண், அதுலேருந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி குவிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு டாபிக், கிரிக்கெட் பற்றி ஒரு டாபிக்னா who invented cricket, who is the best batsman, அந்த மாதிரி அந்த கண்டென்ட்லேருந்து கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர் அப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலாம். இது பொதுவாக படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு புக்கை அப்லோட் பண்ணி அது வந்து கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட்டும் வச்சு பார்க்கலாம், இல்லை அவங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து மைண்ட் மேப்னு பார்த்தேன். மைண்ட் மேப் வந்து ஜென்ரலாக விஷுவலாக படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். அது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு புக் இருக்குன்னா அதில் நிறையா கண்டென்ட் இருக்கும்ல. இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட், பேட்ஸ்மேன், பவுலர், அவுட்டு, ரன், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது எல்லாமே வந்து ஒரு வேர்ட்ஸாக போட்டு கிராஃப் மாதிரி லைன்லாம் போட்டு மேப் பண்ணி, ஸோ பார்த்தோன்னே நம்மளுக்கு இதோட இது கனெக்ட் ஆகுது, இதோட இது கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் மைண்ட் மேப். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பையுமே வந்து நம்ம ஒரு கண்டென்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயமே குவிஸ், ஆடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப், இது எல்லாமே வந்து சீக்கிரமாக ஒரு கண்டென்ட்டை எப்படி நம்ம படிக்கிறதுக்குன்றதுக்கு யூஸ் ஆகும், எஸ்பெஷலி ஒரு லேர்னர்ஸ்க்கு. ஸோ இதுதான் நான் பார்த்தது ரீசெண்டாக. இதுவும் நோட்புக் எல்எம்ல தான் இருக்கா? ஆமாம், மொபைல் ஆப்பில் இல்லை, பட் notebook lm.google.com வெப் வெர்ஷனில் மட்டும் அந்த ஃபீச்சர், மைண்ட் மேப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்தேன். ஓகே, ஸோ நானும் ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தேன் ரீசெண்டாக. கோபைலட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கோபைலட் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி, ஜெமினி, இது மாதிரி கோபைலட் ஒரு ஏஐ, மைக்ரோசாஃப்டோட ஏஐ. விண்டோஸ் 11 பை டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுக்குறாங்க. இதை விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் வெர்ஷனாகவும் இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக மொபைல் வெர்ஷனில் பார்த்தது, அதுலேயே கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேமராவை ஆன் பண்ணிக்க முடியும். ஆன் பண்ணிவிட்டு வீடியோவில் இருந்து நம்ம ஏதாவது டவுட் கேட்குறதா இருந்தால் கேட்டுக்கலாம். நமக்கு என்ன சொல்யூஷன், வீடியோவில் ஒரு பொருளை தேடுறதாகட்டும், இல்லை ஒரு கலர் டிடெக்ஷன், எதுவும் நமக்கு தேவையானது, ஒரு டெக்ஸ்ட் ஓசிஆர் பண்ணுறதாகட்டும், போர்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கோபைலட்லேயே இருக்கும். ஜெமினிலே இந்த ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ கோபைலட்லேயும் மொபைல் வெர்ஷன், அப்ளிகேஷன் வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த மொபைல் ஆப்பா? கோபைலட்னு ஒரு மொபைல் ஆப் பார்க்கணுமா ப்ளே ஸ்டோர்ல? கோபைலட்னு சொல்லிட்டு மொபைல் ஆப், கோபைலட் மொபைல் ஆப் இருக்குது. ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். இன்ஸ்டன்டாவே ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி அதுல ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஜெமினில இருக்கிற மாதிரி இல்ல ஸ்கிரீன் ஷேர் ஆப்ஷன். ஓகே, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ, சொல்லுங்க லக்ஷ்மண். ஓகே, சாரி, என்ன சொல்லிட்டு இருந்தது? அது ஜெமினில வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் மாதிரியே இருக்குங்களா, இல்ல இது டிஃபரண்ட்? ஜெமினில இருக்கிற வீடியோ ஸ்ட்ரீமிங் மாதிரி தான். ஓகே, கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஆனா ஸ்கிரீன் ஷேரிங் இல்ல ப்ரோ அதுல? இல்ல ஸ்கிரீன் ஷேரிங் இல்ல, கேமரா ஆப்ஷன் தான் இருக்கு. 10 seconds. ஓகே, ஸோ இந்த ஆடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு தடவை ப்ளே பண்றேன். இதுலயே வந்து ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆடியோ, அது கொடுத்த ஆடியோ பக்கத்துலேயே வந்து ஃபார்வர்ட் 10 செகண்ட், ப்ரீவியஸ் 10 செகண்ட் இருக்கு. அப்புறம் ஆடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், லைக் 2x, 1x, 2x. Button play audio. ஆடியோ ப்ளே பண்றேன். Welcome everyone to the deep dive. Today we're plunging headfirst into a topic that's well, it's not just on the horizon anymore, it's fundamentally reshaping our world right now. Artificial intelligence. Our mission, really, based on the sources we've been looking at, is to unpack why AI in 2025 is being called, well, nothing short of a revolution. Yeah, and what's really fascinating when you dig into the material is how it makes it clear AI isn't some far-off sci-fi thing anymore. Here in 2025, it's definitely continuing to revolutionize things all around us.
And it's not just about, futuristic robots. It's tech that actively helps automate and improve daily life. Right, practical stuff. Exactly. Like our reading highlights these amazing advancements in healthcare. There's this AI diagnostic tool they mentioned, now spotting early stage pancreatic cancer with like 92% accuracy. That's a huge leap from traditional methods. It's really changing patient outcomes. Wow, 92%. That's a powerful example. And it's that kind of transformation that makes you wonder, okay, how might these big sweeping changes from Button play ஸோ audio. இப்போ நான் அது அந்த ஆடியோ ஃபாஸ்ட் Button forward menu button collapse. Download share audio track. Download audio. Share download audio 1. ஓகே இதுலயே டவுன்லோட் ஆடியோ இருக்கு, ஷேர் ஆடியோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதா இருந்தா டவுன்லோட். Mainland audio track progress slider 61:0 3: clickable toggle button not pressed good response 3 1 audio Okay. button play audio button replay button playback speed Gemini dash generated audio overview. ஓகே இதுதான் அந்த ஆடியோ. ஓகே, இதோட நான் வந்து Bro, இன்னொன்னும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டீப் ரிசர்ச்சும் நம்ம பண்ணலாம். போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ டீப் ரிசர்ச் வந்து மல்டிபிள் 50-100 வெப்சைட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும்னா தேடி வந்து ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி தரோம். ஸோ அதே பிடிஎஃபை நம்ம திரும்ப அப்லோட் பண்ணி இங்கே ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் தரலாம். அது மூலமாக நம்ம வந்து ஒரு கான்செப்டை வந்து சிம்பிளாக வந்து ஒருத்தங்க சொல்லித்தர மாதிரி ஒரு ஆடியோவில் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன். ப்ரோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இதுல வந்து இப்போ நோட் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ்ல இப்போ சப்போஸ் ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றோம்னா அதை நம்ம அவுட்புட் லாங்குவேஜ் தமிழ் செட் பண்ணோம்னா அது ஃபுல்லா டிரான்ஸ்லேட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் அந்த பாட்காஸ்ட் வந்து தமிழ்ல வரும். ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம வேற லாங்குவேஜ்ல வேணும் டிஸ்கிரைப் பண்ணா வருமா எப்படி? ஆடியோ வந்து தமிழில் அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நோட் புக் எல்லாமே அப்படியே தமிழில் பேச சொன்னேன். பட் அந்தளவுக்கு தமிழ் மாதிரி பேசுது, பட் தமிழில் பேசலை. மேபி ஆனால் வேறு லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு வரது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழில் ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி இங்கிலீஷில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்து நோட் புக் இல்லாம ட்ரை பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி தமிழ்ல பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. என்னை பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ லக்ஷ்மண் ப்ரோ இப்போ பண்ணி காமிச்ச டெமோல இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குமா இல்ல? எனக்கு என் டவுட்டா இருக்கும். இல்ல நான் செக் பண்ணி பார்த்தேன். தமிழ் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஃபுல்லா தமிழ் கண்டென்ட் வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணி செக் பண்ணேன். அப்புறம் அது ஆடியோ ஆல்வேஸ் இங்கிலீஷ்ல தான் எனக்கு கொடுத்தேன். ஓகே, சூப்பர். Okay. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி திஸ் ஆடியோ ஓவர்வியூ, நோட் புக், எல்எம், வெப் வெர்ஷன்லாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம புதுசாக கற்றுக்கலாம். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல இமேஜ் ஃபைல் அப்லோட் பண்ற மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணி நான் செக் பண்ணேன். அது இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இமேஜ் வச்சு ஆடியோ ஓவர்வியூ ஜெனரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஐ திங்க் இதை வந்து நம்ம மல்டி ஸ்டெப்பில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம டெக்ஸ்ட்டை தான் அது பண்ண மாட்டேங்குது, அதனால அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி இமேஜை நம்ம அப்லோட் பண்ணி அதை டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டு திரும்ப அதை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி 2 ஸ்டெப்பாக வச்சு வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே தென் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.